அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி ஆட்டுக்கால் பாயா க்ளீன் செய்வது எப்படின்னு சொல்லித்தரோம். நாங்கள் வந்து 8 கால் எடுத்திருக்கோம். ஒரு நல்ல கொதிக்கிற சுடு தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு 2 காலை போட்டுக்கோங்க. 2 காலை வந்து 2 நிமிஷம் ஊற விட்டுக்கோங்க. அப்புறம் 2 நிமிஷம் ஊற விட்டு மூடிக்கோங்க. மூடின பிறகு அந்த 2 நிமிஷம் ஆன பிறகு அந்த 2 காலையும் எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் ஊற விட்டாலும் முடி பிடிச்சிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கலண்டாது ஈஸியாக. அப்புறம் ஊற வச்ச காலை வந்து நல்ல ஒரு கத்தியை வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ஷேவ் பண்ணுற மாதிரி கால் ஈஸியாக வந்து ஹேர் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் பண்ண காலை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக ஹேர் இருந்துச்சுன்னா லோ ஃப்ளேமில் வச்சு சுட்டுக்கோங்க. சுட்ட பிறகு அந்த காலை எப்படி வெட்டுறது சொல்லித்தரோம். முதல்ல அந்த கூரை வெட்டிக்கோங்க. அந்த கூரை வந்து 2ஆக பொளந்துக்கோங்க. அப்புறம் நல்லியோட சென்ட்ரு பகுதி இருக்கும்ல அதையும் வெட்டிக்கோங்க. சென்ட்ரு பகுதியை 2ஆக பொளந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு குக்கரில் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெட்டின காலையெல்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்ச அந்த 8 பீஸையும் குக்கரில் போட்டுக்கோங்க. குக்கரில் போட்ட அந்த 8 பீஸையும் நல்லா வந்து வாஷ் பண்ணி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சொம்பு தண்ணி, எங்கள் வீட்டில் 3 பேர்னால நாங்கள் ஒரு சொம்பு தான் தண்ணி ஆட் பண்ணுறோம். இதில் வந்து 4லேருந்து 5 பேர் தாராளமாக சூப்பு குடிக்கலாம். உங்களுக்கு 4லேருந்து 5 பேர் வேணும்னா 1 சொம்பு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி, 2 வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க. வெட்டி வச்ச 2 தக்காளியும் 2 வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதையும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஸ்பைசி கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றனால நான் 1/2 ஸ்பூன் பெப்பர் தான் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து 1 ஸ்பூன் தாராளமாகவே போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வந்து 3/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். ஜீரகத்தை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து 2/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஜீரகத்தை போடுறனால வந்து உங்களுக்கு சீக்கிரமாக டைஜஷன் ஆகும். டைஜஷன் ஆகிறது இந்த ஜீரகத்தினால உங்களுக்கு நல்லா வந்து ஸ்மெல்லாகவும் உங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணியும் தரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதில் வந்து 5லேருந்து 7 விசில் தாராளமாக விடலாம். விட்ட பிறகு இந்த குக்கரை ஓப்பன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்லி எடுத்து வெந்துருச்சா நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குக்கரை பொறுத்து சில பேரோட குக்கர் சீக்கிரம் வெந்துடும், சில பேர் குக்கர் ரொம்ப விசில் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் குக்கரில் வெந்த பிறகு நான் அது ஒரு பவுலில் வந்து அந்த இதெல்லாம் சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பவுலில் எடுத்து போட்டுக்கோங்க. அதில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருக்கா வேணால் இந்த மாதிரி புது ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் சூப்பராக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.